18வது சங்கீதம் அதனுடைய 28 முதல் 37 வரை உள்ள வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 28 முதல் 37 வரை உள்ள வசனங்களை பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. பைபிள் கொண்டு வராதவங்க ஸ்கிரீன்ல பார்த்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வாசிக்கிறது யாருக்கு கேட்கணும்? ஏசப்பாக்கு வாசிக்கலனாலும் கேட்கும், நமக்கு கேட்கணும். அவன் கர்த்தர் நல்லவர். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? 28 முதல். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. 28வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் ஒரு விசை கூட சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் என் விளக்கை. ஹல்லேலூயா. விளக்கு ஏற்றப்படுவது மிக மிக அவசியம். எதற்காக விளக்கு ஏற்றப்பட என்று இங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் 5 காரியங்களை நான் இதிலிருந்து சொல்லி இந்த வருஷ கடைசியில இது நம்முடைய நாவில இருக்கட்டும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். சொல்லுங்க. என் ஆண்டவர் யார் தெரியுமா? மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். விளக்கு ஏற்றப்படுவது எதற்காக விளக்கை ஏற்றுகிறோம் என்றால், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறது எதற்காக? முதலாவது இருளை அகற்ற. இருளை அகற்ற. நல்ல தெரிந்த வார்த்தைகளானாலும் நல்ல கவனமாய் கேளுங்கள். அந்த இருளுக்கு இன்னொரு வேர்டம் யூஸ் பண்ணுவாங்க, ஆழம். ஆழம். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் பொதுவாகவே ஆழத்துக்கு போக போக என்ன கட்டாகும் தெரியுமா? லைட் கட்டாகும். அதை இன்னும் சொல்லணும்னா ஆழத்தின் இருளின் உறைவிடம் ஆழம் என்று கூட சொல்லலாம். இப்படி இருக்கையில் தான் தேவன் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை நம்பிக்கையை அறிக்கை செய்ய வேண்டும் என நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவனை குறித்த தெளிவு, தேவனை குறித்த வெளிச்சம் ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக அவசியம். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது படைத்ததே வெளிச்சத்தை. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் என்னாச்சு? உண்டாச்சு.
இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? பொதுவாகவே பூமிக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மூலமாக பூமிக்கு என்ன கிடைக்கிறது? வெளிச்சம் கிடைக்கிறது. அப்ப சூரியனை கர்த்தர் எப்ப படைத்தார்? 4வது நாள் படைத்தார். அப்ப முதல் நாள்ல என்ன இல்ல? சூரியன் இல்ல. அப்ப நம்ம கணக்கு என்ன சொல்ல தெரியுமா? இது இருந்தா இது நடக்கும், அது இருந்தா இது நடக்கும். ஆனா என் தேவன் யார் தெரியுமா? இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இருந்தா இது இருந்தா, இது மட்டும் இருந்தா, இது இல்ல, இது எப்படி ஆகும்? ஆமென். இது எப்படி ஆகும்? கர்த்தரால் எலிசபெத் சகரியாவுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு புருஷன் மனைவிங்கிற நிலையில 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா இது எப்படி ஆகும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் தேவனுடைய விசேஷம். என் ஆண்டவர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சிட்டார்னா, அது காற்று இருந்தாலும் சரி, மழை, காற்று இல்லைனாலும் சரி, மழை இல்லைனாலும் சரி, வாய்க்கால்ல தண்ணீர் நிரம்பும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் வாய்க்கால்ல தண்ணீர் நிரம்பும். இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆச்சரியமா இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய செயல்கள். கர்த்தருடைய செயல்கள் அவைகளில் பிரியப்படுகிறவர்களால் அது ஆராயப்படுகிறது. எங்கிருந்து இந்த ஒளி வந்துச்சு? இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பிரகாசம். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் சூரியன் மூலம் பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் தான் விளக்கா இருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல் படிக்கும் போது தெரியும், ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்கே. அவர்கிட்ட வெளிச்சமே வருது. ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் கானான் தேசத்துல கால் வச்சதுக்கு அப்புறம் அந்த தேசத்தின் நன்மையை புசித்தார்கள். வனாந்தரத்துல வேற வாய்ப்பே இல்ல. அதனால கர்த்தரே மன்னாவை கொடுத்தார். உன்னை வாய்ப்பே இல்லாத சூழலில் நடத்துறது எதுக்கு தெரியுமா? அவரே உனக்கு எல்லாமே செய்யறதுக்கு. கானான் தேசத்துல கால் வச்சதோட எது ஸ்டாப் ஆச்சு? மன்னா ஸ்டாப் ஆச்சு. என் பாக்கெட்ல நான் காசை வச்சுட்டு, கர்த்தாவே அந்த காகத்தை யார்கிட்ட இருந்தாவது கொத்திட்டு வந்து என் மேல போட சொல்லுங்கன்னா போட மாட்டார். இப்படி பார்த்துட்டே இருப்பார். இப்படிதான் ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியர் கூட்டத்தில் போயிருக்கிறார். போயிருக்கும் போது ஒரு மிஷினரி அங்க வராங்க. வந்து சொல்றாங்க, நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யறேன், எனக்கு அங்கிருந்து ஒவ்வொரு வீடை சந்திக்கிறதுக்கு, ஒவ்வொரு கிராமத்துக்கு போறதுக்கு நான் பல கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு ஒரு 2 வீலர் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு 2 வீலர் இருந்துன்னா நல்லா இருக்குமே ஆண்டவரே, என் கையில காசே இல்லை, சைக்கிள் வாங்க கூட காசு இல்லை, 2 வீலர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் பார்த்தா நான் தங்கி இருந்த அறையின் கதவை ஒருத்தங்க தட்டுறாங்க. திடீர்னு கதவை திறந்து பார்த்தா ஃப்ரண்ட்ல ஒரு கார் நிக்குது. யாரோ பெரியவங்க வந்திருக்காங்க நினைச்சு அப்படி பார்த்தா அந்த தட்டுனவர் கீயை கொண்டு கையில தந்துட்டு, ஆண்டவர் இதை உங்கள்கிட்ட தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் 2 வீலர் காசை விரும்பி கேட்டேன், ஆண்டவர் எனக்கு காரே தந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சாட்சி சொல்றாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த பாஸ்டருக்கும் கார் இல்லை, இவரும் கேட்டுட்டு இருக்கிறார். இவர் பார்த்தார், இந்த ஜெபம் நல்லா இருக்குது. இவர் நேரா வீட்டுக்கு போனார். அன்னையில இருந்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி யார் கதவை தட்டினாலும் திறந்து பார்ப்பார். கார் வந்து ஃப்ரண்ட்ல நிக்குதான். இவர் பார்த்தார், 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3வது மாசம் ஆகும்போது சோர்ந்துட்டு மெதுவா ஜெபத்துல, போங்க ஆண்டவரே, நீங்க வந்து பட்சபாதம் உள்ள தேவன் இல்லைன்னு சொல்றீங்க, நானும் டெய்லி கதவை திறந்து பார்க்கிறேன், எனக்கு பழைய பைக் மட்டும்தான் நிக்குதே தவிர காரை காணும் ஆண்டவரை சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்டாராம், அம்மா உன் பேங்க்ல எவ்வளவு காசு வச்சிருக்கிற? ஆண்டவரை இவ்வளவு காசு வச்சிருக்கிற, அந்த காசுல நீ கேட்ட கார் எத்தனை வாங்கலாம்? 2 கார் வாங்கலாம், ஓடி போய் வாங்கு. அவனுக்கு நான் காசு கொடுக்கல, நான் காரை கொடுத்தேன். உனக்கு நான் கார் வாங்குறதுக்கு காசை கொடுத்தேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, என் ஆண்டவர் வனாந்திரத்திலும் நடத்துவார், கானான்ல நடத்துவார். நம்ம நினைக்கிறோம் கானான்ல நடத்தப்படுறது தான் ஆசீர்வாதம். நான் சொல்லவா, எகிப்தோ வனாந்திரமோ கானானோ கர்த்தரால் நடத்தப்படுகிறது தான் ஆசீர்வாதம்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த ஆமென். ஒன்று ஓ காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப நல்ல கவனிங்க, நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டு. இப்போ அங்க என்னெல்லாம் இருக்குது? கரெக்ட். இருளும், ரொம்ப யோசிக்கண்டாம், அங்க இருக்கிறத இருளும் வெளிச்சமும் இருக்கு. அங்க என்னெல்லாம் இருக்குது? அப்ப எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இதுல தேவன் எதை நல்லது என்று கண்டார்? வெளிச்சத்தை. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் விளக்கை ஏத்துவாரா? ஆமென். எதை வச்சு தாவீதை நீங்க சொல்றீங்க? தாவீது அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எப்படிங்க அழைப்பார்? அவர் இருளையும் நல்லதென்று கண்டிருந்தால் என் வாழ்க்கையில இருள் இருக்கட்டும்னு விட்டிருப்பார். அங்க ஆரம்பத்துல இருள் மட்டும்தான் இருந்துச்சு, அவருக்கு அது பிடிக்கல. என் விளக்கு அணைவது என் ஆண்டவருக்கு பிடிக்கல. நான் இருளில் இருப்பது கர்த்தருக்கு பிடிக்கல. எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை, என் இருளை, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எனவே தான் ஆண்டவர் சொன்னார், உங்களில் எந்த மனுஷனானாலும், எந்த மனுஷனானாலும். இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ ரொம்ப மொழி பரபாசை எடுத்துட்டு வா. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ அப்படிங்கிறார். என்கிட்ட ஆண்டவர் இதுதான் பேசிட்டு இருக்கிறார். இங்க பாரு, இருளும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. நான் எதை நல்லது என்று கண்டேன்? வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லதென்று கண்டு வெளிச்சத்தை உண்டாக்கினவர், மனுக்குலம் கெட்டு போவதை விரும்பாதவர். அப்படியே அதே போல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நல்லது. எனவேதான் தாவீது 13 கடைசியில சொல்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். எனக்கு தீமை செய்தபடியால் என்று சொல்லவில்லை. என் ஆண்டவருடைய அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளவு பலன். என் நம்மை குறித்த தேவ திட்டத்துல தீமை கிடையாது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் தன் மகன், எந்த மனுஷன், யார வேணாலும் கூட்டிட்டு வா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனை அழைத்து கொண்டு வா. யார வேணாலும் கூட்டிட்டு வா, யாரை வேண்டுமானாலும் அழைத்து கொண்டு வா. எந்த மனுஷனாலும் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? கல்லை கொடுப்பான். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உனக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு, உனக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்க கூடாதுன்னு, என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு
நீயே அறிந்திருக்கும், பொல்லாதவர்களாகிய நீங்களே அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். எதை வச்சு சொல்றீங்க தாவீதே? கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார், இருளை வெளிச்சமாக்குவார். ஏன்னா கர்த்தர் வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். இருளில் ஒருவன் அகப்படுகிறார் என்றால் அவன் பாவத்தில் விழுந்து விட்டான் என்று அர்த்தம். பாவம் தான் இருளுக்குள் கொண்டு போகும். எனவேதான் மீகா 7 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. 7:8, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் ஏன் இருளில் உட்கார்ந்தேன்? அப்படி ஒரு நிலைமை வர காரணம் என்ன? 9 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை. அவன் இருளில் இருக்கிறவன் உணர்த்தப்பட்டு தன் பிழைகளை அறிக்கையிட்டு கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் அவனை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். எனவேதான் சங்கீதம் 25 பாருங்கள், எடுக்க வேண்டாம். சங்கீதம் 40 ஆகட்டும், 41 ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு சங்கீதங்கள்ல பார்க்கும்போது தாவீது தன் பிழைகளை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். 32 தாவீது சொல்லுகிறார், என் பாவத்தை நான் அறிக்கையிட்டேன், நான் மறைக்காமல் அறிக்கையிட்டேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கர்த்தர் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால் பாவத்தில் விழ வைத்து நம்ம இருளுக்கு உட்படுத்துகிறான். ஒளியினிடத்தில் வர விரும்பாதவர்கள் பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவர்கள். அவர்கள் ஒளியை விட இருளை அதிகமாய் நேசிக்கிறார்கள். திருடர்கள் எப்பொழுது இருள் உண்டாகும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திருடவும் கொல்லம். அப்போ ஒவ்வொரு இருளின் கிரியைக்கு பின்னாக இருப்பது பிசாசானவன். அதனாலதான் உங்களை அந்தகாரத்தின் என்றும் ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வளைத்திருக்கிறார். எனவேதான் தேவனுக்கு விரோதமான துணிகரமான துன்மார்க்க செயல் நம்முடைய தீபத்தை அணைத்து போடுவதாயிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு வெளிச்சம் உண்டாக்க என்ன செஞ்சாலும் அது அணைந்துதான் போகுமா. 6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். 21:11 யோபுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். எது துன்மார்க்கன்? யார் துன்மார்க்கன் தெரியுமா? தேவனுக்கு விரோதமான பாவங்களை துணிகரமாய் செய்கிறானே, செய்துவிட்டும் கொஞ்சம் கூட நான் இப்படி செய்து விட்டேன் என்று வருந்தாமல் மீண்டும் மீண்டும் செய்கிறானே, அவன்தான் துன்மார்க்கன். அவனுடைய தீபம் சடுதியாய் அணையுமா. நீதிமொழிகள் 24:20 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். எனவே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வருஷ கடைசியிலே கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாய் கர்த்தர் தருகிற ஆமென் இந்த அழைப்பின் சத்தத்துக்கு நீ செவி கொடு. நிச்சயமாய் உன் இருளை அகற்றி கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உன் விளக்கை ஏற்ற அவர் ஆயத்தமாயிருக்கிறார். என் ஆண்டவருக்கு அணைப்பதை விட விளக்கை ஏற்றுவது அவ்வளவு பிடிக்கும். சோதோமை அழிக்கிறதுக்கு முன்னே அவர் மனஸ்தாபப்பட்டார். எனவேதான் தன்னுடைய ஃப்ரெண்டு ஆபிரகாமை விசிட் பண்ணி கொஞ்சம் அவன் வீட்டு மரத்தடியில ரிலாக்ஸ் பண்ணுகிறார். ஆனா ஒன்றை உருவாக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா டிஸ்கஸ் பண்ணி உருவாக்கினார் பாத்தீங்களா? மனுஷனை படைக்கும் போது ஃபீல் பண்ணல, ஐயோ இவனை படைக்கிறோமே அப்படி இல்ல, நமது சாயலா
எனவே பாருங்க, மனுஷனை உண்டாக்கிட்டு ஒன் டே லீவு கொடுக்கிறார். யாருக்கு லீவு கொடுக்கிறார்? அவருக்கு. எல்லாம் முடிச்சு அந்த டேல என்ன பண்ணார் தெரியுமா? தான் சிருஷ்டித்த மனிதனோடு அந்த டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றார். ஓய்வு நாள்ல கர்த்தர் என்ன பண்றார் நீங்க பாருங்க. ஆதாம், நீ அந்த பெட்ல படுத்து தூங்கு, நான் இந்த பெட்ல படுத்து தூங்குறேன், போன் ஆஃப் பண்ணி வை, யாரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அப்படியா சொல்லிட்டு இருந்தார்? இல்ல, அந்த ஆதாம் ஏதேனுக்குள்ள கொண்டு போய் ஒவ்வொரு விருட்சமா காட்டி கொடுக்கிறார். நம்ம ஒரு வார்த்தையில முடிக்கிறோம் எல்லாத்தையும். இந்த 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 மரத்தை, இந்த மரத்தை பாரு, இதை பாரு. சாயங்காலம் ஆயிட்டு தூங்க வைக்கிறார். அதான் தூங்கு, ஆதாமுக்கு என்ன ஏற்ற துணை இல்லை, தூங்க வைக்கிறார். அடுத்து என்ன பண்ணலாம்? அங்க பாருங்க, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அப்போ இவன் வாழ்க்கையில எது நல்லது இல்லையோ அதை மாத்து. இதுதான் என் ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்துல எப்பொழுது இருக்க பாருங்க, உங்க குறைவு நிறைவாகும். உங்க பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் கிரகிக்க முடியா சர்வஞானியே, ஆமென். கிரகிக்க முடியா சர்வஞானியே. பிரைஸ் தி லார்ட். இருளை அகற்ற கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறார். இரண்டாவதாக, கர்த்தர் எதற்காக விளக்கை ஏற்றுகிறார் என்று அந்த 18வது சங்கீதத்தில் நாம் படிக்கும் போது ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடியும். நம்மை எழும்ப பண்ண. ஏனென்றால் தாவீதுக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அங்கே போய் தாவீதை அமர பண்ணணும். 18வது சங்கீதம் அதனுடைய 4-5 வசனங்களை பார்க்கும்போது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன. கட்டுகள் மரண கண்ணிகள் என்மேல். அப்போ ஒரு கட்டுக்குள் இருக்கிற ஒருவனை எழும்ப வைக்க முடியாது. ஃபுல்லா நாலா பக்கமும் கயிறு போட்டு தாவீது கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான். அதனாலதான் அடிக்கடி நெருக்கம் என்கிற வேர்டை தாவீது தான் ரொம்ப யூஸ் பண்ணுவார். நெருக்கத்தில் இருந்து. சங்கீதம் 54 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். எல்லாம். அப்போ 1-2 நெருக்கம் கிடையாது. நெருக்கம் என்ன? ட்ரபிள், பிரச்சனை. இப்படிப்பட்டவன் சொல்லுகிறான், என் விளக்கை ஏற்றுவார் அப்படின்னு. கர்த்தர் விளக்கை ஏற்றும் போது இருள் அகலும். கர்த்தர் விளக்கை ஏற்றுறதுன்னா அவருடைய பிரகாசம், அவருடைய. இதுதான் தாவீது ஜெபிக்கிற, நம்முடைய முகத்தின் ஒளி எங்க மேல பிரகாசிக்க பண்ணும், எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் சொல்லப்பட்டிருக்கனால அர்த்தம் என்ன? கர்த்தர் பர்சனலா இதை சொல்லுகிறார். சூரியனை படைத்தது யாருக்காக? காமனா படைத்தார். ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? எனக்காகவே கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ண போகிறார். அதாவது இரவில் அக்னி ஸ்தம்பம் எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? வெளிச்சம் காட்ட. அந்த அக்னி ஸ்தம்பம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? காமனா கொடுக்கப்பட்டது. ஆனால் மோசே மலையிலிருந்து இறங்கும் போது மற்ற முகங்கள் நார்மலா இருக்கு, மோசையின் முகம் மட்டும் பிரகாசித்தது. கர்த்தருடைய வார்த்தையை கூட்டத்தோடு இருந்து கேட்கிற உள்ளமே, இதை நீ உனக்கென்று எடுத்துக் கொள்வாயானால் உன் மேல கர்த்தருடைய ஒளி வருவதை எல்லா கண்களும் பார்ப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி ஸ்தம்பத்துக்கு அது காமனா, அது மோசைக்கும் ஆரோனுக்கும் சேம். இன்னும் ஏன்
கோராகுக்கும் சேர்ந்தான். ஹல்லேலூயா. அது காமனா, இந்த காமன்லயே இருந்துட்டு போயிடும். காமனா வாக்குத்தத்தம், காமனா வாங்கிட்டு இல்ல, இதை தாண்டி போனோம். இந்த வருஷ கடைசியில பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். அறிக்கையிடு, என் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். எத்தனை கட்டுகள் பார்த்தீர்களா? அப்ப நீங்க எழும்ப கூடாது என்பது சத்ருவினுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த 3:4 ஒரு விசை கூட வாசியுங்கள். 18:3-4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. என்னை சுற்றி கொண்டது, என்னை பயப்படுத்தினது, என்னை சூழ்ந்து கொண்டது, என் மேல் விழுந்தது. ஒரு மனுஷனை இல்லாம ஆக்குறதுக்கு இது போதாதா? ஆனால் 6 சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என்னது அர்த்தம்? உங்க மேல எந்த கட்டு இருந்தாலும் நீங்க நோக்கி கூப்பிட்டா கேட்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்து உம்மை அழைத்தோம், உருக்கமாய் விசாலத்தில் அழைத்து வந்தீர். நெருக்கத்தில் இருந்து உம்மை அழைத்தோம், உருக்கமாய் விசாலத்தில் அழைத்து வந்தீர். எண்ணியே துதிப்போம், உம்மையே நினைத்து என்றுமே பாடுவோம் மகிழ்வுடனே. எண்ணியே துதிப்போம், உம்மையே நினைத்து என்றுமே பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் விளக்கை ஏற்றுவார். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நீங்க அங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஏரோது பேதுருவை காவலிலே போட்டிருக்கிறான். அதுல 6வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். ஏரோது ஒரு நாளை குறித்திருக்கிறான். எதற்காக குறித்திருக்கிறான் தெரியுமா? ஏரோது பேதுரு எங்க கொண்டு வரணும்? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளியே கொண்டு வரணும். இப்போ ஒரு கூட்டம் ஸ்திரீகள் இருந்து ஜெபம் பண்றாங்க, பேதுரு எப்படியாவது வெளியே வரணும், வெளியே வரணும், எப்படியாவது வெளியே வரணும். ஏரோது அவனை வெளியே கொண்டு வர டேயும் குறிச்சிட்டான். ஆனா ஏரோது எதுக்கு வெளியே கொண்டு வரான் தெரியுமா? கொலை செய்வதற்கு. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். இன்னைக்கு காலையில இந்த செர்மன் ஏற்கனவே நேற்று முந்தானத்தெல்லாம் ஆவியானவர் போன வாரமே செர்மன் கொடுத்துட்டாங்க இன்று பேசும்படிக்கு. ஆனா இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையிலிருந்து பேசின ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். சத்துரு நம்முடைய அழிவுக்கென்று நமக்கு ஒரு நாளை, சத்துருவும் டே குறித்து தான் செய்வான். இது சத்தியம். சத்துருவும் நாள் குறித்து தான் செய்வான். அவனும் நாள் குறித்து இருக்கிறான். மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் ஒரு முத்திரை மோதிரம் ஆமான் கையில ராஜா கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்துட்டு அன்னைக்கே முத்திரை போட்டு அன்னைக்கே கொலை செய்ய வேண்டுமா வேண்டாமா? இல்ல, அவன் ஒரு நாளை குறிக்கிறான். சத்துரு என் நாளை குறிக்கிறான். சத்துரு நாளை குறிப்பதற்கு கர்த்தர் நாளை குறிப்பதற்கு வித்தியாசம் உண்டு. சத்துரு நாளை குறிக்கிறது என்னக்கு தெரியுமா? உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும். இதுதான் சத்துரு. அதாவது மொர்தெகாய் அன்னைக்கே அவனை அழிச்சிருக்கலாம். தூக்கு மரத்தை அன்னைக்கே போட்டு அன்னைக்கே கொண்டிருக்கலாம். அது இல்லை, அவன் அழத பார்க்கணும், அவன் அலறத பார்க்கணும், அவன் ரெட்டுடுத்தி கொண்டிருப்பதை பார்க்கணும், அவன் கூட்டம் புலம்புறத பார்க்கணும், அவன் சாப்பிடாம பட்டினியா இருக்கிறத பார்க்கணும். இப்படி இன்ச் பை இன்ச் அவனை அணு அணுவா கொன்று சாகடிப்பதற்காக அவன் ஒரு நாளை குறைக்கிறான். கர்த்தர்
கர்த்தர் எதற்கு நாளை குறைக்கிறார் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. அவருடையவனாய் அவருடையவளாய் உன்னை உருவாக்கி, உன்னை பலப்படுத்தி, உன்னை திடப்படுத்தி, உன்னை தைரியப்படுத்தி, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க. எந்த முந்தின நாள்? சத்துரு ஒரு நாளை குறித்திருப்பான் தெரியும். அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? அந்த நாள் வருவதாக. ஆமே, சத்துரு என்னைக்கு நாள் குறிச்சிருக்கான்? அவன் உனக்கு 2 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கிறேன்னு சொல்லிருக்கான். 2 வருஷம். ஒரு சத்தியத்தை கேளுங்கள், சத்துரு ஒரு நாள் குறிக்கிறான் தெரியுமா? அதுக்கு முன்னாடி கர்த்தர் வேற ஒன்ன செட் பண்ணி வச்சிருக்கிறான். ஆமான் வந்து இந்த மொர்தெகாய்க்கு எதிராக எப்பொழுது நாள் குறித்தானோ அதற்கு முந்தின நாளோ அல்லது சில நாட்களுக்கு முன்னாடி தான் மொர்தெகாய்க்கு நடக்க வேண்டிய பல காரியங்கள் நடக்கிறது. அவனுக்கான புத்தகம் திறக்கப்படுகிறது. அவனை குறித்த காரியம் அரண்மனையில் டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது. அவனுக்கு வேண்டிய உயர்வு கிடைக்கிறது. ஆமானின் தலை தொங்கினது. சத்துரு ஒரு நாளை நமக்கு குறித்திருக்கிறான் என்றால் நமக்கு அவன் குறித்திருக்கிற நாளுக்கு முந்தின நாளே கர்த்தர் சில முக்கியமானவைகளை செய்ய போகிறார். அதனாலதான் உனக்கு விரோதமாய் ஆயுதமே உருவாக்கப்படாதுன்னு சொல்லல. அது உருவாக்கப்படும். கர்த்தர் உருவாக்குறதுக்கு அனுமதிக்கிறார், ஆனா வாய்க்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். கதவுகள், காவக்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் விளக்கை ஏற்றும் போது முதலாவது சொன்ன இருள் அகலும், 2வது நம்மை கர்த்தர் எழும்ப பண்ண. 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போஸ்தலர் 12:7. கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அவனை வெளிச்சம் பிரகாசித்ததும் குயிக்கா எழும்புறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம், கர்த்தர் விளக்கை ஏற்றினதும் எந்த எழும்ப முடியாத சூழ்நிலை ஆனாலும் சரி, கர்த்தர் உங்களை துள்ளி குதித்து எழும்ப பண்ணுவான். இப்ப சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஹல்லேலூயா. எந்த எழும்ப முடியாத நிலை. நீங்க கவனிச்சீங்கன்னா தூதன் சங்கிலிகளை கழட்டவில்லை. தூதன் அவனை எழுப்பினான். அவன் எழும்பினதும் உடனே சங்கிலிகள் கைகளில் இருந்து விழுந்தது. நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இந்த சங்கிலியால நான் எழும்பலேன். கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ எழும்பாததுனால கட்டு விழல. இந்த நாளிலே நீ அறிக்கையிடு, கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார் என்று. எந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணும் போது உன் கட்டுகள் எல்லாம் உடையும். ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும். ஆமென். நான் எழும்புவேன். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கட்டுகள் இருக்கிறதுனால என்னால எழும்ப முடியல. எழும்ப முடியும். நீ எழும்பு, எழும்பு. எனக்கு நான் எழும்ப. நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கிறோங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். எழும்பணும். எப்ப எழும்புவோம்? சிலருக்கு இன்னும் காலையாவல போல. ஹல்லேலூயா. நம்ம எழும்புறதுக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? லைட் தேவை. அதனாலதான் பெட் பக்கத்திலேயே வச்சிருப்போம் சுவிட்ச். ஆமே. அடி வைப்போம், அடி கரண்ட் அடிக்கும். அடி வச்சிருப்போம், லைட்டை போட்டுட்டு. எங்க நம்ம
பெட்ல இருந்து எழும்புறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாம எழும்புற என்ன ஆகும்? ஹாஸ்பிட்டல் பெட்ல இருப்போம். எழும்பி எங்கேயாவது அடிச்சு நம்ம சொந்த ரூம்ல டெய்லி பழகின ரூம்ல இருந்தாலும் நமக்கு இந்த ரூம் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. சில என் உயிரும் சதையும் நகமும் எல்லாம் இந்த ரூம்ல, ஆமா நகத்தை வெட்டி அங்கேயே போட்டு அப்படிதான் இருக்கும். எல்லாம் இந்த ரூம்லயே இருக்குது. என்னதான் ரூம்ல இருந்தாலும் இருட்டுல போகும்போது எப்படி தான் போவோம்? லைட் எனக்கு எழும்பணும். வாழ்க்கையில பல கட்டு. இந்த தூதன் வந்து கட்டெல்லாம் கலத்த வேண்டியதானே, கலத்தல்ல. என் கர்த்தர் நமக்கான சத்தியத்தை வைத்திருக்கிறார். நீ எழும்பிட்டனா உடனே 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 சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர் ஏற்றுவேர். நீ கட்டு மாற ஜெபம் பண்ற, கர்த்தர் சொல்ற நான் விளக்கை ஏற்றி நீ எழும்பணும். பல கட்டுகள். இந்த கட்டு பேதுரு அப்படி படுக்க வச்சுட்டு, நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் பேதுரு படுத்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? தூங்கிட்டு இருந்தார் அப்படி இப்படின்னு. அந்த கட்டு எழும்ப விடல. இருள் அவனை சூழ்ந்திருக்க கர்த்தர் இப்பொழுது அவனை எழுப்புகிறார். ஆமென். எழுப்பு, நீ எழும்பு. அவன் எழுந்த போது உடனே அவன் கைகளில் இருந்த சங்கிலிகள் விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். எழும்பி ரெடி ஆகிறான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். 9வது வசனத்தை வாசியுங்கள். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். பொதுவாகவே இருட்டுல பார்த்ததுதான் சொப்பன்னு நம்ம நினைப்போம். நம்மால் நேரம் மாறி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அதாவது நான் இதுல இருந்து எழும்புறது, என் கட்டெல்லாம் கலந்து போறது, அதை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அப்படிதான் இருக்கும். அவர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஏன் அப்படின்னா இது சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு இருள் அவனை சூழ்ந்திருக்கிறது. அதாவது எழும்பவே முடியாது அப்படிங்கிற நிலை ஒருத்தன் படுக்கதான் செய்வான். அதுக்கு ரெடி ஆயிடுவான். சிலர்லாம் அந்த மரண விளிம்புல பேசுவாங்க பாருங்க. அந்த மரண நேரத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இனி பிழைக்க மாட்டோம் அப்படின்னு. உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க, அது பண்ணிரு, இது பண்ணிரு, அதை பார்த்துரு. கடந்த நாள்ல ஒரு சகோதரர் அவருடைய மனைவிட்ட சொன்ன காரியத்தை சொன்னாங்க. கூப்பிட்டு பிள்ளைகளை பார்த்துருன்னா இன்னொருத்தர் கூப்பிட்டு சொன்னாராம், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருன்னு. ஏன்னா அவங்க அதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இதுக்கு மேல முடியாது, நம்ம சர்வை பண்ணிட மாட்டோம், நம்ம எழுப்பிட மாட்டோம்னு தெரிஞ்சா அதுல செட் ஆயிடுவாங்க. இப்படி எத்தனை பேர், எத்தனை அப்படிப்பட்ட இடத்துல ஒரு தூதனை அனுப்பி அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டு அவனை எழும்ப பண்ணி அவன் கைகளில் இருக்கிற சங்கிலிகளை கீழே விழ வைத்து, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், எனது விளக்கு எரிய செய்வீர், எனது விளக்கு இரவை பகலாக்கினீர். ஆமென். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். அப்பா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எழும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இவன் எழுந்தான் உடனே. அதனாலதான் உங்களை இவன் எழும்பிட்டானா ஏதாவது செஞ்சிருவான். இவன் எழும்பிட்டானா அது தெரியும் சாத்தானுக்கு. அதனாலதான் அந்த மந்தமாகவே வச்சிட்டு இருப்பான். மந்தமாகவே நமக்கு பிரேயர் லைஃப் இருக்காது. பர்சனல் பிரேயர் லைஃப்லாம்
அதெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், நம்மளுக்கு இவன் எழும்பிட்டானா நமக்கு தெரியுங்க. நீ நின்று கொண்டு பார். அப்படி பைபிள் அப்படிதான் இருக்கு. நீங்கள் எங்களுக்கு நிக்க பலன் இல்லை, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படிங்கிறார். பேதுரு படுத்திருக்கும் போதே சங்கிலி கலர வேண்டியதானே? இல்ல, நீ எழும்பணும். பவுலும் சீலாவும் அடி அடிச்சு கால்களை அந்த தொழு மரத்துல கட்டி போட்டிருக்கிறாங்க. அப்படியே மயக்கெல்லாம் தெளிந்து நடு ராத்திரியில பவுல் அப்படி கண்ணை திறக்கிறார். சீலாவை தட்டுறார். ஷீலா இல்ல, சீலாவை தட்டுறார். தட்டி எலும்பு. முடியல, எலும்பு. எழும்பியாச்சு. பாடும் பாடும். ஹல்லேலூயா. பாட வைக்கிறாரா? பாட வைக்கிறாரா? ஏன்னா அவர் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கிறார். அஸ்திபாரங்களை அசைக்க நீ எழும்பணும், நீ பாடணும். இந்த வருஷ கடைசி எழும்ப முடியாத சிச்சுவேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை. ஹல்லேலூயா. ஆமென். சோ இதுக்காக தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பாடின போது என்ன அசைந்ததா? அப்போஸ்தலர் 16:24 முதல் பாருங்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இது எல்லாரும் கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. நிறைய நம்மகிட்ட கேட்பாங்க, உனக்கு இவன் காலை மாட்டுறதுக்கு பதிலும் வாய மாட்டி வச்சிருக்கணும் சொல்லி இருப்பாங்க. நல்ல கவனிங்க, ஒரு கூட்டம் தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியாது, நம்ம எப்போ எழும்புவோன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அது நான் புரியும்படி சொல்றேன். கெத்செமனே தோட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்க? 12 சீசன் மொத்தம் முடிங்க. ஒன்னா சொல்லி டைம் ஆயிட்டு 12ல 1 போயிட்டு அவன் இப்ப வரான். வேற யாரெல்லாம் இருந்தாங்க? இயேசு, அடுத்து ஏசப்பா, ஆண்டவர், வேற எந்த ஜனங்கள்? சோல்ஜர்ஸ்ல இருந்தாங்க. வேற கரெக்டா அடிக்கிறீங்க. 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு அதை செய்யல. ஏன்னா அந்த நாள் அந்தகாரத்தின் நாள். நல்ல கவனிங்க, நான் புரியும்படி சொல்றேன். இயேசு சொல்றேன், நான் கேட்டா என் பிதா 12, ஏன்னா அந்த தூதர்ல ஒருத்தன் வந்து இயேசுவை பலப்படுத்துறான். நான் சொல்றது நீங்க லூக்கால போய் படிச்சு பாருங்க, அப்படியே இருக்கும். ஒரு தூதன் வந்து பலப்படுத்துறான். அப்ப எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. ஆனா அவர் கேட்கல. ஏன்னா இது உங்கள் வேலையா இருக்கிறது. இது அந்தகாரத்தினால், இது கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அப்ப அதன் அர்த்தம் என்ன? நம்ம எழும்பிட்டோம்னா இவங்க அலர்ட் ஆயிருவாங்க, அவங்க ரெடி ஆயிருவாங்க. இயேசு நமக்காக ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக அவர் சரண்டர் ஆயிட்டார். இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு தூதன் விசிட் பண்ணதுக்கு 1,80,000 இல்ல, அந்த இடத்துல நிக்க முடியுமா? பேதுருவாது காதை தான் வெட்டினான். தூதன் பார்த்திருப்பாங்க, வேற பெரிய சாதிச்சுட்டு வந்துட்டான். எப்படி இருக்கும் அவருக்கு? பேதுருக்கு 2 டோஸ் கொடுத்தோன்னா தூதன் நினைச்சிருப்பார், நல்ல வேளை நம்ம போகல. நம்ம ஏன்னா அவர் ஆண்டவர்ல. பொதுவாகவே தூதர்கள்ல பணிவிடை ஆவிகள். பொதுவாகவே ஒரு ராஜா இருக்காருன்னா அவரை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு தான் ஏதாவது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் அப்படி பட்டயத்தை வச்சுட்டு இப்படி இருப்பாங்க.
ஒருத்தன் வந்து கையை போட்டது உடனே பேதுரு எடுத்து காதை வெட்டினதும் ஒருத்தன் தூதன் முந்திட்டானே அப்படின்னு இருக்கும்போது பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே எப்பாடா நல்ல வேலை நம்ம போகல. ஏன்னா வெட்டி அவங்க முன்னாடி விழுந்தவர்கள் அநேகர் உண்டல்லவா. நான் இதுக்கு இதை சொல்றேன்னா எல்லாம் ரெடியா இருக்கு, நீ மட்டும் எழும்பிட்டேனா. உனக்கு இங்க என்ன காரியம்? எலியாவை எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. அவர்கள் 26வது வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள். அங்க என்ன படிச்சோம் 12ல? உடனே. இங்க என்ன? சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போய் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எதுக்காக விளக்க ஏற்றணும்? நான் எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேட்கணும், எதில இருந்து எழும்ப முடியல? எழும்பணும். பேதுருவை வெளியே கொண்டு வரும்போது அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதின் வழியாய் அவர்கள் இந்த தூதனுக்கு பேதுருவை தூக்கிட்டு போக முடியுமா முடியாதா? தூதன் உள்ள எப்படி வந்தார்? சொல்லுங்க. அதின் வழியாய் அவர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த அவர்கள்னா யாரெல்லாம்? பேதுருவும் தூதன். அப்ப உள்ள எப்படி வந்தார்? திறக்கல, அது இப்பதான் ஓபன் ஆகுது. ஆமே. நமக்கான சில கதவை வந்து நம்ம அந்த இடத்துல போறது வர தூதனை கூட தொட விட மாட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தூதனுக்கு எப்படி வேணாலும் வரலாம். ஹல்லேலூயா. தூதனுக்கு எப்படி வேணாலும் வரலாம். இந்த பூட்டிய அறைக்குள்ள தூதன் வந்து நிக்கிறான். மரியாள் வீட்டுல தூதன் வந்து காலிங் பெல் அடிச்சா வந்தார். ஹலோ போஸ்ட் அப்படியா? இல்ல. தூதனுக்கு எப்படி வேணாலும் வரலாம். ஆனா உனக்கு எப்படி வேணாலும் போகலாங்கிறது நியமம் கிடையாது. எந்த வழியா உன்னால பிரவேசிக்க முடியாது என்று உலகம் நினைக்குதோ அந்த பாதையில தான் கர்த்தர் உன்னை, நீ அந்த பக்கத்துல வரும்போது, இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது எப்படி திறந்துச்சா? தானாய் அண்டாகாசம் தானாய் திறக்குது. எப்படி இதெல்லாம் எப்படி? அது உடனே விழுது, தானா திறக்குது, சடுதியில். இதெல்லாம் எப்படி? எழும்ப முடியலையா? அப்பா என் விளக்க ஏட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. தானா திறக்க வேண்டிய பல கதவுகள் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த கட்டு மட்டும் மாறட்டு. நீ எழும்பு. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பிரியமானவர்களே, இந்த பவுலும் சீலாவும் ஆடினதும் பூமியின் அஸ்திபாரங்கள் அசைந்ததுன்னா, ஒரு 2 பேர் வர்ஷிப் பண்ணா இவ்வளவு எப்படிங்க நடக்கும்? ஆமே.
நாம அடிக்கிற கைத்தட்டுல நம்ம காது கூட கேட்க மாட்டேங்குது. அப்ப ஒரு காரியம் எனக்கு தெளிவாய் தெரியும், நான் நம்புறேன். ஆமென். எழும்ப முடியாத நிலையில ஒரு தேவ பிள்ளை துதிக்கும் போது அந்த கொயர்ல ஏஞ்சல்ஸும் ஜாயின் பண்ணுவாங்க. பிரைஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நீங்க பிரைஸ் பண்ணுங்க, உங்க அறையில தூதர்களும் வந்து பாடுவாங்க. ஏன்னா ஆராதனைக்குரியவர் அங்க இருப்பார், அங்கதான் தூதர்களே வருவாங்க. ஹல்லேலூயா. நிக்க முடியாது. அஸ்திபார் கதவுகள் உடனே திறவுண்டது, எல்லார் கையில் இருக்கிற கட்டுகளும் கலண்டது. எழும்புங்க. எழும்புறதுக்கு நேரம் போகிறதுனால 3 காரியத்தை வேகமா சொல்றேன். 3வது எதுக்கு தெரியுமா? நாம் பலப்பட அல்லது நாம் ஆயத்தப்பட. எதுக்கு லைட்டை போடுறோம்? நம்ம ஆயத்தப்பட. காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, 5 மணிக்கு வேலைக்கு போகணும், வேற வழி இல்லை. என்னதான் ஆகும்? நம்ம லைட்டை போட்டுதான் ஆகும். காலையில ஒரு வீட்டுல லைட் எரியுதுனாலே அந்த வீட்டுல இருந்து ஒருத்தங்க ஆயத்தமாறாங்கன்னு அர்த்தம். ஆயத்தப்படணும். இங்கே தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை பலத்தால் இடை கட்டி, என்னை பலத்தால் இடை கட்டி ஆயத்தப்படுத்த. எதற்கு தெரியுமா? இங்கே தாவீது என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் ஒரு மதிலை தாண்டுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, டைம் இல்லாததுனால சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்லி தந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஆமே. நல்ல கவனிங்க. ரெஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 49:22 யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். சுவர் மேல் படரும்னு அர்த்தம் என்ன? அந்த சுவர் மேல ஏறும். சில மதில நாம ஏற வேண்டி இருக்கும். யோசுவா 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேவு பார்க்க வர்றவங்களை அந்த ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டால் அந்த வீடு அவள் அலங்கத்தின் மதிலில் இருந்து. சில மதிலை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டி வரும் தெரியுமா? இறங்க வேண்டி வரும். இறங்கலைன்னா மதில் இடியும் போது கம்பெனி பொறுப்பு கிடையாது. நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுவேன். சிலதை விட்டு இறக்குவார். ஆயத்தப்படுறது ஏறதுக்கு மட்டும் இல்ல, இறங்குறதுக்கும். ஏறதுக்கு மட்டும் இல்ல, போர்த்திபார் வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் இல்ல, திரும்ப ஜெயிலுக்கு வர்றதுக்கும். நமக்கான ஸ்தானத்தில் வரும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஏறி இறங்கி ஏறி அப்படிதான் இருக்கு. 104 சங்கீதம் 3 முதல் வாசிங்க கொஞ்சம் வேகமா. வேகம் சொல்லும் போது மெதுவா இருக்கா? 3 இல்லையா? தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, ஆவட்டு மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகள் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாக. அடுத்த வசனம், பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார். அடுத்த வசனம், அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அதாவது இந்த ஒரு தண்ணீருக்கு எவ்வளவு மேட்டர் நடக்குது பாருங்க. தூதர்கள் வரார், மேகத்தை ரதமாக்குறார், அங்க இங்கேயும் போகிறார், எல்லாம் செஞ்சுட்டு 7வது வசனம், அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிட்டு அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. கர்த்தர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்றார். ஸ்தாபித்தார், மூடினார், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சத்தம் போடுவார் பாருங்க. அதுதான் உங்களுடைய குமுறல், உங்களுடைய சத்தம். பிள்ளைங்களை ஸ்கூல்ல எழுப்பும் போது பார்த்திருக்கீங்களா? காலைல 6 மணிக்கு மக்களே எழும்பு, 7 மணிக்கு எழும்பு, 8 மணிக்கு எழும்புறியா நான் வரவா? அதுதான் அங்க நடக்கு. இதுதான் நடக்கு. அதான் கண்டிதத்தால் விலகி ஓடி. அதான் என் பொண்ணு சொல்லுவா, எனக்கு டேடி எல்லாத்துலயும் பிடிக்கும்,
ஆனா அந்த மார்னிங் எழுப்புறதுல மட்டும் பிடிக்காதுட்டா. இப்ப நான் சொன்னேன்ல, அதான் எதுக்கு தெரியுமா? அவர் ஏற்படுத்தின. ஆண்டவர் உங்களை இப்படி இப்படி வைக்கிறாரா, ஏறி இறங்க பண்ணுகிறாரா? உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஜீவன் இல்லாத தண்ணீர் இல்ல, அதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செட் பண்றார் பாருங்க. அதுக்கான ஒரு இடத்தை செட் பண்ணி மேகங்களை, அதாவது நீங்க இந்த வசனத்தை வந்து இப்ப நான் சொல்ற அந்த 3வது வசனத்தை பாருங்க. 3ல தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. நான் அதை நம்முடைய வாழ்க்கையை வைத்து சொல்லுகிறேன். பிளான்லாம் மேல நடக்குது. மேகங்களை தமது ரதமாக்கி காட்டினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். பரலோக திட்டத்தை பூமியில் நடப்பிக்க அவர் டிராவல் பண்றாருங்க. டிராவல் பண்ணி பாதையை ரெடி பண்றாரு, பிளேஸ ரெடி பண்றாரு. எவ்வளவு தூரத்துல இவன் எந்த இடத்துல இவனுக்கு லைஃப்ல ஏற்றம் இருக்கும், எந்த இடத்துல இறக்கம் இருக்கும், எனக்கு கரெக்டா எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இங்க போடானா நான் போக மாட்டேன், நாம் இங்கே இருப்பது நல்லது. ஆண்டவர் பார்த்தார், போறியா இல்லையா? கண்டிதத்தான். சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை நடத்துறது ரொம்ப கடினமா நடத்துறது போல இருக்கும். இல்ல, நாளானது விளங்கப்படும். ஏங்க, யோபு லைஃப்ல கர்த்தர் அனுமதித்ததை வச்சு பார்த்தா கர்த்தரை இரக்கம் உள்ளவர்னா சொல்லுவோம் இல்ல. ஆனா யோபுவின் லைஃபுடைய முடிவுல கர்த்தர் செய்ததை வைத்து யாக்கோபு எழுதுகிறார், அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள கர்த்தர். ஆண்டவர் எனக்கு நன்மையை தான் செய்கிறார். சில மதில ஏற வேண்டி இருக்கும், சில மதில இறங்க வேண்டி இருக்கும். யோசுவா 6:20 சில மதில இடிக்க வேண்டி இருக்கும். எக்காலம் ஊதி மதில இடித்து சில மதில இடிக்க வேண்டி இருக்கும். சங்கீதம் 18:29 சில மதில்களை தாண்ட வேண்டி இருக்கும். அதை டச் பண்ணாதேங்கிறார். தாண்ட வேண்டி சில காரியத்துல கடந்து போனோம். நம்ம அங்க நின்று அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், இவன் என்ன இப்படி பார்த்தான், அவங்கள பார்த்து பல்ல காட்டி சிரிச்சாங்க, என்ன பார்த்து ஒரு சைடோட செல்ஃபி சிரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு அநேகருடைய புலம்பல். இதை தாண்டி போ. விளக்கு இல்ல. நம்ம சில இடத்துலயே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. இயேசுவை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? எங்களுக்கு எங்க அப்பாவை தெரியும்ட்டாங்க. எவ்வளவு ஹர்ட் ஆகக்கூடிய வார்த்தை தெரியுமா? ஏன்னா மரியாள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆறாங்க. இது வந்து அந்த காலத்துல நாம இருந்திருந்தா இப்படி என்ன பேச்சு நம்ம ஓடி இருக்கும். இப்பவே என்ன பேச்சு ஓடுது நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும்? 1.5 இன்ச்சு நாக்க வச்சு 1.5 கிலோமீட்டருக்கு பேசுவாங்க. எல்லாம் கேட்டுட்டு இப்ப ஏசுட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு எங்க பிதாவை தெரியும் அப்படிங்கிறாங்க. வேதம் சொல்லுது, அவர் கடந்து போனார். போயிட்டே இருக்கிறார். சில மதில அதை டச் பண்ண கூடாது. அந்த இடத்துல இருந்து எக்காலத்தை ஊதி பாப்பா வச்சிட்டு இருக்க கூடாது. இடிக்க வேண்டியது எரிகோ மதில. இதெல்லாம் நீ தாண்டி போ. நீ தாண்டு. அதுக்குதான் உன் காலை கர்த்தர் மான் கால்களை போல ஆக்குகிறார். சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு பைபிள்ல இருக்கு. நியமித்திருக்கிறார். சில மதில்களுக்கு முன்பாக அடங்கி இருக்கணும். ஓசியா 2:6 நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்பேன். இதுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? நம்மள ரெடி பண்ண. ஆண்டவர் அவங்க தாண்டாங்க, நீ தாண்டாத இந்த இடத்துல அடிக்கிற. தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர். எதற்காக? நான் பலப்பட, நான் ஆயத்தப்பட. ஏற வேண்டிய மதில ஏறணும், இறங்க வேண்டிய மதில இறங்கணும், இடிக்க வேண்டிய மதில இடிக்கணும், தாண்ட வேண்டிய மதில தாண்டணும், அடங்கி இருக்க வேண்டிய மதில அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு தெரியும் செட் பண்றது கர்த்தர். God is in control. எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக இந்த விளக்கு ஏன் ஏற்றப்பட வேண்டும் தெரியுமா? சங்கீதம் 18 அதனுடைய 33 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இப்போ நிக்க வைக்கிறார்.
நிறுத்துகிறார் அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? லைட்டை போடுறதே நம்ம காண வேண்டியதை காண, நம் பக்கத்திலேயே தான் தேவையான பொருளை வச்சிருப்போம். கரண்ட் போயிரும், வலது பக்கத்துல இருக்கும் டார்ச் இடது பக்கத்துல தேடிட்டு இருப்போம். இருள் நம்மை தடவி திரிய வைக்கும். என்னுடைய உயர்த்தலும். அதனாலதான் தாவீது ஷார்ட்கட் வேஸ்ல எதையுமே அவன் அடைய விரும்பல. ஏன்னா அவனுக்கு வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டதுக்கு அப்புறமும் தாவீது அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னுடைய உயர்தலத்துல கர்த்தர் என்னை தான் நிக்க வைப்பான். அதை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். எனவே தான் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், ஒண்ணுமே கிடையாதப்பா. இதுவரை கொண்டு எல்லாத்தையும் அவன் பார்க்கிறான். கர்த்தர் விளக்கை ஏற்றும் போது நாம் காண வேண்டியது நம்முடைய கண்கள் காணும். ஐந்தாவதாக அதே 18வது சங்கீதம் 37வது வசனம், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். ஆமென். எதுக்கு விளக்கேற்றா தெரியுமா? நாம் செய்ய வேண்டியதை செய்ய, நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். இயேசு சொல்லுகிறார் யோவான் 9:4, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். வீட்டுல திடீர்னு 4 மணிக்கு கிச்சன்ல லைட் எரியுதுன்னா அந்த வீட்டுல என்ன நடக்குது? சமையல் நடக்குது. ஆமென். சில சகோதரர்கள் தான் நிப்பாங்க, ஆனாலும் நமக்கு என்ன தெரியும்? சமையல் நடக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை நடக்குது. திடீர்னு ரோட் சைட்ல நைட் லைட் கட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? வேலை நடக்குது. நாம செய்ய வேண்டியதை செய்யணும். இருள ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு தம்முடைய வாழ்க்கையை மாதிரியா காட்டித்தாரார். அந்த இடத்துல சத்துருக்கள் போட்ட ஆலோசனை நடக்குது. இயேசுவை கையை கட்டி கொண்டு போறாங்க. ஏன்? இது அந்தகாரத்தின் வேலை என்று இயேசு சொல்லுகிறார். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஒண்ணு செய்யணும்னு ஆண்டவர் ஏவுறார். உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த வருஷம் முடிய இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது. கரெக்டா 1ஆம் தேதியில இருந்து. எந்த 1ஆம் தேதி? இப்படி எத்தனை 1ஆம் தேதியை பார்த்தாச்சு? இல்ல, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. கர்த்தர் விளக்கை ஏற்றுறார். நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். பிரயாசம் பல நேரத்தில் தோல்வியில் வரும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. மோசே மாதிரி நம்ம ஒண்ணு நினைப்போம். ஒரு விசை 40வது வயதுல மோசே ஒரு காரியத்தை செய்ய நினைச்சான். ஒருத்தங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க. அவன் நினைச்சது மாதிரி நடக்கல. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஆனா கர்த்தர் அவனை பலப்படுத்தி, அங்க கூட பாருங்க, முச்செடியில் அக்கினி தான் வெளிப்படுகிறது, வெளிச்சம் தான் வருது. கர்த்தர் திரும்ப அனுப்புகிறார். பார்வோன் சமூகத்திலிருந்து மோசே எத்தனை முறை துரத்தப்பட்டான் தெரியுமா? 1 2 அல்ல, 7 8 முறை 10 முறை துரத்தப்பட்டான். ஆனாலும் திரும்ப போறான். ஏன் தெரியுமா? நான் செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தோல்வியை 3 முறையோ 4 முறையோ தோல்வியை கண்டு ஒரு குகைக்குள்ளே போய் இருக்கும் போது, இப்படி தோத்துட்டேனே என்று நினைக்கும் போது அங்கே ஒரு சிலந்தி வந்து வலை கட்டுது. அது கெட்டது விழுது, கெட்டது விழுது, கெட்டது விழுது. அதுக்கப்புறம் அது கெட்டி பிடிச்சிட்டு அவர் அதை பார்த்துட்டு போய் ஜெயிச்சிருக்கிறார் 2வது. இப்படி சரித்திரம் சொல்லுகிறது. தேவ பிள்ளை, நமக்கு தேவ நம்பிக்கையா காட்டுறது சிலந்தி அல்ல, ஜீவனுள்ள வார்த்தை. என் தேவன் யார் என்று ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 71வது சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறான். 71 அதனுடைய 20 21 வாசிக்கிறேன், கேளுங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியோ தேற்றுவீர். கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர்.
தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புவேன். என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். நல்ல கையை தட்டி சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் ஆமே. சத்துரு இடிக்க சத்துரு இடிக்க ஓ என்னை எழும்ப நான் எழும்புவேன். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. உடனமலரதரமோ என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலனின்றோ குறையவில்லை என்று நான் அறிவேன். ஓ பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே. ஆமென். என்னை எழுப்ப பண்ணும் நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை எழுப்ப பண்ணும் நான் எழும்பு, என்னை எழும்ப பண்ணும். என்னை நீ எழும்பு, உன் கட்டுகள் உடையும், கதவுகள் திறக்கப்படும். இருப்பு கதவானாலும் திறக்கப்படும். எந்த வழியா நீ போகக்கூடாது என்று சத்துரு நினைத்தாலும் அதே வழியா ஓ எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்வி. ஆமென். ஓ இரவை பகலாக்கினி, இரவை பகலாக்கினி. எனது விளக்கு, எனது விளக்கு ஜீசஸ், ஜீசஸ். ரோரே இரவை பகலாக்கினி, இரவை பகலாக்கி. அப்பா அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு அலமாமா சேரே ஒரு விசை கூட அறிக்கை செய்ய. எனது விளக்கு எரிய செய்வி, எனது விளக்கு. ஓ எனது விளக்கு, உடனமா சேரே அந்தரே ரேமலரோ சந்தனரே உடராலராதராலரே. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா ora mashatana laria, ora laraba kadara laria dara, ema maroshatana lara.
நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. Glory, glory, glory. Amen, amen. Hallelujah, hallelujah. Jesus, hallelujah. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். ஹalleluya. விளக்கை ஏற்றுவேன். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிரும். இருள் சூழ்ந்த லோகத்தில் அஞ்சிடே. ஹalleluya. என் இயேசு அஞ்சிடே அஞ்சிடே. ஆமென். என் இயேசு glory அஞ்சி. ஆமென். சொல்லுவோம். மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைதனில், மரண நான் நடந்த. ஆமென். கர்த்தரே Jesus தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே தேற்றினாரே தேற்றினார். ஆமென். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியா அபிஷேகித்தார். பாத்திரம் அலைகள் படகின் மேல், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலோ. glory. கர்த்தர் செய்ததை சத்தமாய் சொல்லுவோம். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் அம்மா அடல் நீக்கியவர், அடல் நீக்கியவர், அமைதிப்படுத்தினார், அமைதிப்படுத்தினார். அடல்கள் நீ glory. கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய் அறிக்கை செய்வோம். அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆமென். அஞ்சிடே ரமமலகர அச்சனரோ என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடு இருப்பதா.
ஆமென் அப்பா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த வருஷத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து இணைய வைத்து ஒருமித்துமை பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீர். எங்கள் விளக்கை ஏற்றுவீர், எங்கள் இருளை அகற்றுவீர், எங்களை எழும்ப பண்ணுவீர், எங்களை ஆயத்தப்படுத்துவீர், எங்களுக்கானதை காண வைப்பீர், நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களை கொண்டு செய்ய வைப்பீர். நாளில நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. அப்படி ஒவ்வொருவருடைய விளக்கை கர்த்தர் ஏற்றி இருளை அப்புறப்படுத்தி, ஆமென் ஆண்டவரே. அப்பா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க, காண வேண்டியதை காண, செய்ய வேண்டியதை செய்ய, நம்முடைய வசனமாகிய தீபம் இது எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாயிரு நடத்துவதாக என்று எங்களை அர்ப்பணிக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷ கடைசி நன்மையா இருக்கட்டும். புதிய ஆண்டு உங்க சமூகத்திலிருந்து விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, ஜெயத்தோடு துவங்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். எல்லார் மேலும் கிருபை இருக்கட்டும். நீங்க வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயரை கர்த்தர் கிருபையாய் நடத்தி தந்தீங்க அப்பா. எல்லா மகிமை உமக்கு. தொடர்ந்து உம்முடைய வருகை வரை இந்த ஊழியம் தடையில்லாமல் நடக்க கிருபை தாரும். எல்லா மகிமை, கனம், ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.